பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழை வர மாதிரி இருக்குதுன்னு தட்டி விட்டுறேங்க. என்ன பண்ணுறதுங்க? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் மழை வர ஆரம்பிக்குதுங்க. சோளம் போட்டுருந்தேங்க, சோளம்லாம் முளைச்சிருச்சுங்க. எல்லாமே கொஞ்சம் தான் வச்சுக்கிறேங்க. இந்த பக்கம் கரும்பயிர் நின்றுந்துங்க. உள்ளே வாருங்க, சரி பதவல் மருந்து வேலை அடிக்கலைன்னா மழையாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுங்க? என்ன மருந்து அடிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ்? யாராச்சும் இந்த சஜஷன் சொல்லுங்கள். இங்கேருந்து பார்த்தா இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாகவே அப்படித்தான் இருக்குங்க. உள்ளே போய் வெட்ட முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சுங்க. இதெல்லாம் வெட்டின இடங்க. கட்டையை வெட்டி விட்டு உள்ளே சாணி உரம் போட்டு விட்டேங்க. மழைக்கு கொஞ்சம் நல்லா தளன்னு வந்துடுங்க. வேறு எந்த கெமிக்கலும் கொடுக்குறது இல்லைங்க, சாணி மட்டும் போட்டுறேங்க. தட்டு வெட்டியாச்சுங்க. தட்டு வெட்டி கொண்டு வந்து போட்டேங்க. நைட்டு வந்தால் மாட்டுகளுக்கு போட்டுக்கலாங்க. மழை வர்றதுக்குள்ளே வெட்டிட்டு வச்சுட்டேங்க. இந்த 2 ஆளுக்கு தாங்க சரியான சேட்டைங்க. மேவப்பூரை எடுத்து கீழே போட்டுடுறாங்க. அப்புறம் திங்காம விட்டுறது தாங்க. யாரும் காலில் மிதிக்கிற அப்படிங்களா? அப்புறம் எடுத்து உள்ள போட்டால் மறுபடியும் எடுத்து கீழே ஓட்டுறதாங்க. பாருங்க, புதுசாக ஒரு குட்டி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு குட்டி போட்டிருக்குங்க. அவங்க அம்மா கூடவே தான் இருக்கிறதுங்க. நம்ம போய் எடுக்க பிடிக்கிறதுக்கு விட்றதில்லைங்க அவங்க அம்மா. சாணி இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாணி ஃபுல்லாக வலிச்சிட்டுங்க. இங்கே இங்கே 2 பக்கங்க 2 இதாச்சுங்க வலிச்சிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணக்குள்ளே கட்டிட்டேங்க. இங்கே ஒன்றுங்க, இங்கே ஒன்று இருக்குங்க. இங்கே மாடு கண்ணுக்குட்டி சேர்ந்து இங்கேயே கட்டிட்டேங்க. கரெக்டாக மழை வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இடிச்சிட்டு இருக்குங்க. இன்னும் எப்படி மழை வரப்போகுதுன்னு தெரியலைங்க. சாணி வலிச்சிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு வந்து இங்கே கொட்டியாச்சுங்க. டெய்லி இழுத்து விட்டாலும் இந்த கோழி தொல்லை சரியான தொல்லையாக இருக்குங்க. பறித்து தள்ளி விட்ருதுங்க. பாருங்கள் எப்படி தான் பறித்து தள்ளிடுச்சுன்னு. இங்கே பாருங்க, இடி இருக்கிறது உங்களுக்கு கேட்குதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சவுண்டு பார்த்தீங்கன்னா மேலே வேறு தண்ணி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் மாடுகளுக்கெல்லாம் தண்ணி பிடிக்கணுங்க. அதே கம்ப்ரஸர் போடலான்னு வந்தேங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாங்க பதவியில் ஆள் விட்டு பிடிங்கி விட்டேங்க. மறுபடியும் பதவியில் வந்துடுச்சுங்க. மழை பெஞ்சாலே இதுதாங்க. வேறு என்ன பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு மருந்து அடிக்கலாங்களா? என்ன பண்ணலாங்க? ஏதாச்சும் யூஸ் பண்ணலாங்க? நீங்களே சொல்லுங்கள். வெள்ளாமே இது மட்டும்தான் வெள்ளாமல் வச்சுருக்கேங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் மிளகா வச்சுருக்கேங்க. கத்திரிக்காயெல்லாம் பொறிக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க. எல்லாம் ரேட்டு வேறு ரொம்ப கம்மியாகி போச்சுங்க. ஆளுகளுக்கு சம்பளம் அதிகமாகி போச்சுங்க. பொறிக்கிற சம்பளத்தோட இது விற்கிற சம்பளத்தோட பொறிக்கிற சம்பளம் அதிகமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.